மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேவ பரிபூர்ணம் உங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்ப்போமாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில இந்த காலவெளியில உங்களோட பேச இருக்கிறேன். யாத்ரா 33 அதிகாரம் 14 சொல்லுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவ தேவ சமூகத்துல நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு. சங்கீதம் 18:29 சொல்லுது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில தேவனுடைய சமூகத்திலே வல்லமை உண்டு. தேவ சமூகத்திலே மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16:11 சொல்றது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்லப்பட்ட வார்த்தை. தேவ சமூகத்திலே அற்புதங்கள் உண்டு. எண்ணாகமம் 17 அதிகாரம் 7-8 சொல்லுது அந்த கோலை வைத்த பொழுது அந்த கோல் மோசையின் சாட்சியின் கூடாரத்திலே ஈஸியாக நாங்க பார்க்கும்போது அந்த கோல் துளிர்த்ததை நாங்கள் பார்க்கிறோம். லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து என்று பார்க்கிறோம். அப்ப தேவ சமூகத்திலே அந்த கோலுக்கு தேவனுடைய வல்லமையினால அற்புதம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே கனமும் மகிமையும் உண்டு. 1 நாளாகமம் 16:27 சொல்லுது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. எனவே இந்த கால வேளையில தேவ சமூகத்துல நாம் வழிநடத்தும் போது மீகா 2:13 சொல்வது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுவாராக. எனவே இந்த கால வேளையில ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்கத்தக்கதாக, இந்த காலவெளியில தேவ சமூகம் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கத்தக்கதாக, அற்புதம் செய்யத்தக்கதாக இந்த காலவெளியில தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இந்த நாளை நடத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய சமூகம் முன்னடந்து செல்வதாக, தடைகள் விலகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக. உம்முடைய பரிபூர்ணம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அற்புதம், உம்முடைய மகத்துவம் இந்த கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் கர்த்தர் நீர் ஆண்டவரே கிருபை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே.